அல்ஹம்துலில்லாஹ் அழகிய முறையிலே உரையாடல் பேசினார்கள். அல்லாஹ் தஆலா இந்த இரண்டு மாணவர்களுக்கும் அருள் புரிவானாக. அடுத்தபடியாக ஷம்சுல் ஆரிஃபீன் ஆண்கள் மதரசாவை சேர்ந்த அஹ்சன் என்ற மாணவர் எந்தெந்த செயல்களால் ஒரு முஸ்லிம் காஃபிராகி விடுவான் என்பதை பற்றி பேசுவார். எந்தெந்த செயல்களால் ஒரு முஸ்லிம் காஃபிராகி விடுவான்? ஒன்றாவது, ஈமானுடைய விஷயங்களில் ஒன்றை மறுத்தாலும் காஃபிராகி விடுவான். உதாரணமாக, மலக்குகளிலே என்று சொல்பவன் காஃபிராகி விடுவான். இரண்டாவது, ஈமானுடைய விஷயங்களில் ஒன்றை கேலி செய்பவன் காஃபிராகி விடுவான். மூணாவது, குர்ஆனுடைய ஆயத்துகளில் ஒன்றை மறுத்தாலும் காஃபிராகி விடுவான். நாலாவது, அல்லாஹ் கடமையாக்கியதை மறுத்தாலும் அல்லாஹ் ஹராமாக்கியதை ஆகும் என்று சொல்பவன்